ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஹனி கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஹனி கேக் வந்து நம்ம முட்டை இல்லாமல் செய்ய போகிறோம். அதுக்கு அரை கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிருக்கு பதிலாக நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்து செய்யலாம். இதோட 1/4 கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் உருக்குன வெண்ணெய். ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை கப் அளவு சர்க்கரை, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிர், பால், சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு கப் அளவு மைதா எடுத்துருக்க, சலிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் மெஷரிங் கப்லாம் வச்சு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. மெஷரிங் கப் இல்லாமலும் செய்யலாம். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் நான் சொன்ன அளவுகளில் மாற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சலாம், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாத இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. டின் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இங்கே ரவுண்ட் டின் தான் எடுத்துருக்கேன். இதை வந்து ஆயில் அல்லது பட்டர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இதில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மைதா வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டரை நல்லா 2-3 டைம் டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இதை கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். கடாயை வந்து இங்கே 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு பிளேட் வச்சுக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணலாம், உப்பு போடாமலும் பேக் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க கேக் டின்னை வச்சுட்டு இதை ஒரு பிளேட் போட்டு நல்லா காற்று வெளியில் போகாத அளவுக்கு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் அவனை வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது பேக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம ஹனி சிரப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 200 ml. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த தேன் சிரப் சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா மெல்ட் ஆகி சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரணும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், சர்க்கரை கரைஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு பாகு பதம் எதுவுமே கிடையாதுங்க. இது மாதிரி ஜஸ்ட்டு கொதிக்க வந்தாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் வெந்து வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஜாம் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கிசாம் ஜாம், என்ன ஃப்ரூட் ஜாம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அடுப்பில் சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜாம் வந்து அந்த சூட்டில் நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரும், நல்லா கரைஞ்சி வரும். இந்த மாதிரி கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஜாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக மாறி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, கெட்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணி கூட இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து பார்க்கலாம். கேக்கும் இங்கே நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க ஒரு டூத் பிக்கு இல்லை ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாத வந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம், ஆறட்டும். அப்புறம் டீமோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே கேக்கை நான் டீமோல் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற ஹனி சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நீங்கள் ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க் வச்சு கூட குத்தி விட்டுக்கலாம். இப்போ இதே போல் நல்லா ஃபுல்லாக குத்தி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா குத்தி விட்டாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேன் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கேக் நல்லா அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் அந்த தேனோட ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து தேன் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அதாவது மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஜாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த கேக்கில் மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் வந்து இதை ஸ்கொயர் ஷேப்பில் கூட பண்ணி நல்லா அழகாக சின்ன சின்ன பீஸாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம்.
இப்போ ஜாம் வந்து நல்லா மேலே அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா தேங்காவை நல்லா துருவிட்டு வானலில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பர்த்டே கேக்காக கூட செஞ்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி கேக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.